ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் அன்பு மஞ்சுமா. இன்னைக்கு சரவணா ஸ்டோரில் இருக்கக்கூடிய 7th ஃப்ளோரில் தான் இருக்க போகிறோம். வாங்க. யார் இவங்க? அட, இவங்க நம்ம பூஜா கிச்சன் ஃபேமிலியில். ஆமாங்க, என்னோட மாமி பசங்க தான் இவங்க எல்லாருமே. இவங்க வந்து அன்றைக்கி வந்து ஷாப்பிங்காக குரோம்பேட் சரவணா வந்திருந்தாங்க. நாங்களுமே அங்கே போயிருந்தோம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்த ஒரு லவ்வபிள் கைஸ் தான் இவங்க. ரொம்பவுமே சூப்பர், என்ஜாய் பண்ணோம், நல்லா பேசி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அவங்க கிட்ட பேசினாலே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருப்போம். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுமே நிறைய புது வீடு கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஹோம் டெக்கார்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. சரி வாங்க, நம்ம குரோம்பேட் சரவணாவில் இருக்கக்கூடிய 7th ஃப்ளோரில் ஹோம் அப்ளைன்ஸ், அதாவது கடல் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பாத்திரங்கள் நிறைஞ்சிருக்கும். 7th ஃப்ளோர் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வீட்டில் என்ன தேவை அப்படிங்கிறது இங்கே எல்லாமே கிடைக்கும். நம்ம இதை ஒரு பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எந்த ஒரு பாத்திரத்தோடைய ரேட்டோ எதுவுமே நான் வந்து ப்ராடக்ட்டோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல. குரோம்பேட் சரவணா ஸ்டோர் போனீங்க அப்படின்னா 7th ஃப்ளோரில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே இந்த ரோ ஃபுல்லாகவே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா 7th ஃப்ளோரில் உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திரம்லாம் வந்துடும். 8th ஃப்ளோரில் தான் உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அண்ட் க்ரோசரி இருக்குது. நம்ம இருக்கிறது இப்போது 7th ஃப்ளோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஐட்டம்ஸு, கிச்சன் ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஃபோன், மொபைல் கொண்டு ஃபோனோட கவர்லேருந்து ஹெட்செட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு 7th ஃப்ளோரில் தாங்க இருக்குது. குக்கர் எல்லாமே அடி தூள் ஆஃபராக போட்டிருந்தாங்க. 3 குக்கருமே, அதாவது 3, 5, 10 அந்த மாதிரி 3 குக்கர் சேர்ந்த மாதிரி லிட்டரில் வர 3 குக்கருமே வந்து நமக்கு 2000 ரேஞ்சிலே கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம குரோம்பேட் சரவணா போய் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். மிக்சியிலேருந்து கிரைண்டர்லேருந்து சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஜார் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த பக்கத்தில் இருக்க ஜாரை தான் நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்து பிளெண்டட், இந்த மினி இது பிளெண்டட் வரும் இல்லைங்களா? ஸோ அதுவுமே இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே ரேட் நல்லா அஃபோர்டபுளாக கம்மியாகவே இருக்குது. 700, 600 ரேஞ்சிலே இருக்குது. கடாய் தாங்க சூப்பர் இதில் இருக்கிறதுலையே. இங்கே பாருங்கள், 500லேருந்து 700க்குள்ளே உங்களுக்கு என்ன மாடல் கடாய் நீங்கள் கேட்டாலுமே அங்கே கிடைக்குது. இட்லி பாத்திரம்லேருந்து, குக்கர்லேருந்து, கடாய், ட்ரை பேன் எல்லாமே, நம்ம தவா, பேன், அதுவும் குக்கர் தாங்க இங்கே ஆஃபர்ஸ் அட்டகாசமாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், குக்கரில் உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி, எந்த பிராண்டு வேணும், என்ன ரேட்டில் வேணும், அதுவுமே ரேட் இங்கே பாருங்களேன். 5 லிட்டரே உங்களுக்கு 1100 ரூபாயிலே கொடுத்துட்ருக்காங்க. 5 லிட்டர், 10 லிட்டர் வரைக்கும் குக்கர் உங்களுக்கு சில்வர்லேயே சூப்பராக இருக்குது. சில்வர் பிளேட்டடில் ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆனந்தாவில் தான் நிறைய ஆஃபர் வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் ஒரு குக்கர் லவ்வர்ஸ், உங்களுக்கு குக்கர் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போயிட்டு நம்ம குரோம்பேட் சரவணா போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான்ஸ்டிக்கில் கூட குக்கர் ரொம்ப அழகாக பிளாக் மெட்டலில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்க அந்த ஸ்டாஃப்ஸ்மே நம்ம என்ன கேட்டாலுமே எடுத்து சூப்பராக காமிச்சிட்டு இருந்தாங்க. காம்போ செட்டுமே போட்டிருக்காங்க பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன் அந்த காம்போ செட் 3 குக்கருமே வந்து உங்களுக்கு 2100 ரூபா தான் வந்திருக்கு. உங்களுக்கு 3 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர் 3மே வந்து உங்களுக்கு 2100 ரூபா தான். அதுவும் இந்த ஆனந்தாவில் தாங்க போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னே போட்டிருக்காங்க இங்கே. ஸோ ஸ்பெஷல் ப்ரைஸ் அப்படின்னாலுமே வந்து அதோட ரேட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அஃபோர்டபுளாக கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜு முதற்கொண்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களுமே அப்படியே லைனாக 1 by 1 பார்த்துக்கிட்டே போயிருந்தோம். ரொம்பவுமே அழகாக அங்கே வந்து நீட்டாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கச்சா முச்சான்னு எடுத்துலாம் போட்டுட்டு இல்லாமல் ரொம்ப அழகாக கஸ்டமர் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது இதை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோன்ற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த க்ரீன் செஃப்பில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. 750 வாட்ஸே. இங்கே பாருங்கள், 4 ஜார் வருது. இதுவுமே ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 கிட்ட தான் உங்களுக்கு வந்திருந்தது. அப்படியே வந்து இந்த கேரியர் முதற்கொண்டு அப்படியே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க நீட்டாக. ஸோ சில்வரில் ஹாட் பாக்ஸுமே ரேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. 1000, 1200 அந்த ரேஞ்சில் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இட்லி, ரைஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறவங்க வந்து அதெல்லாம் அந்த ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேலக்ஸி அப்படின்னு ஒரு இட்லி பாட் வந்து காமிச்சிருந்தாங்க. 26 இட்லி இது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மொத்தமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6
தட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கூடவே வந்து மினி இட்லி, அதுக்கப்புறமா வந்து ஸ்டீமர் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. குழா புட்டு வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே. ஸோ ரேட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூர்யா பிராண்ட் நான் கேட்டிருந்தேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 12 இட்லி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அது போதுமானதாக இருந்தது. அதனால நான் அவங்கக்கிட்ட அது கேட்டிருந்தேன். அதுவுமே வந்து சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. வாங்க இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ அவங்க வந்து நம்மக்கிட்ட அன்பாக்ஸ் வீடியோ பார்க்க போகிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம் நம்மளுமே. அதுக்குள்ளே நமக்கு வந்து எங்கெல்லாம் ஃபோக்கஸ் போகுது பார்த்தீங்களா? என்னதான் நம்ம வந்து இடியாப்பம் பிழியல அப்படின்னாலுமே, புட்டு செய்யலை அப்படின்னாலுமே வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஆமான்னா கண்டிப்பாக மறக்காமல் எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது செய்கிறோமோ இல்லையோங்க, இப்போ கூட நம்ம ஒரு சில கடைங்களுக்கெலாம் போகும்போது இந்த குக்கிங்காக அந்த க்ரீன் பிளேட், அந்த வாழை பிளேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டேன். பட் நம்ம கிச்சனில் ஒன்றும் செய்ய போகிறதுன்னு வச்சுக்கோங்க, இருந்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் நம்ம. அப்படியே வந்து இந்த அக்காவும் வந்து சூப்பராக இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டாங்க. சூர்யா அப்படின்ட்டு மல்டி கடாய் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமர் வந்துடுது, குழிப்பணியாரம் இட்லி தட்டு அதுவுமே வந்துடுது. வாங்க பார்க்கலாம். அது பக்கத்தில் இருக்க கப்பெல்லாம் பாருங்கள், ஒரே ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த தட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. குட்டியாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. அது உள்ளே வந்து பார்த்திங்க அது வந்து 2 அடுக்காக வச்சுருக்காங்க தட்டு. அது கீழே வந்து 4 தட்டு வந்துடுது, 4 இட்லி அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஸ்டீமர் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்டீமரும் அந்த வந்து குழிப்பணியாரமும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே அழகாக இருந்தது. கப்புலாம் பாருங்கள், கிண்ணம்லாம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப வெயிட்டுங்க. இந்த கிண்ணம் பார்க்குறது தான் 95 ருபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அந்த கிண்ணம். பவுல் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. அப்படியே வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இட்லி தட்டை எல்லாமே வந்து இட்லி ஸ்டாண்டாக, இப்போ ஸ்டாண்டு மாடலில் இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்திரம் வச்சுருப்பாங்க, ஸ்டாண்டு மட்டும் இருக்காது இல்லையா, அந்த மாடலுமே கிடச்சிது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டீமர் தனியாக வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலுமே இங்கே எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பழைய பொருட்கள், அதாவது சில்வர், அலுமினியம், பித்தளை இந்த மாதிரி வந்து எது இருந்தாலுமே வந்து நீங்கள் இங்கே போட்டுட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டில் கூட நீங்கள் இங்கே பொருள்கள் வாங்கிக்கலாம். அதாவது பழைய பொருள்கள் கூட இங்கே எடுக்கிறாங்க. ஸோ 7th ஃப்ளோருக்கே நீங்கள் கொண்டு வந்துடணும். அதையுமே சில்வர் வந்து ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. சில்வர்னால் ஒரு ரேட்டு, அதுக்கப்புறமா அலுமினியம் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி ரேட்டு வைஸ் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. பின்னாடி பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு பித்தளை சாமான் தான். கல்யாண சீர்வரிசைக்கான பித்தளை சாமான்கள் ஃபுல்லாகவே பின்னாடி வச்சுருக்காங்க. அதே 7th ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 7th ஃப்ளோர் வந்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லா பொருட்களும் இங்கே 7th ஃப்ளோரில் உங்களுக்கு கிடச்சிரும் மக்களே. அப்படியே இதை வாங்கிட்டு மேலே போனோம் அப்படின்னா தான் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் 8th ஃப்ளோரில். ஸோ சில்வர் ஹாட் பாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள், அடி தூளாக இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், ரேட்டுமே வந்து எல்லாமே 700 ரேஞ்சில் தான் இங்கே வச்சுருந்தாங்க. ரேட்டுமே நல்லா இருக்குது. அந்த சில்வரில் வரக்கூடிய அந்த ஹாட் பாக்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் 7th ஃப்ளோரில் இன்னும் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும், 8th ஃப்ளோரில் என்ன பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்கள். எங்கே போனாலும் இந்த பாத்திரம் நம்மளை விட மாட்டேங்குது. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய்.